இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, வியர்க்குரு. வெயில் காலங்களில் அதிகமாக மக்கள் அவதிப்படுறது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வியர்க்குரு தான். ஏன்னா இப்போ நமக்கு அந்த சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் காலங்கள் அதிகமாகிடுச்சு. அதுவும் இன்னும் வர எதிர்காலங்கள் பார்த்திங்கன்னா இன்னொரு 3-4 மாதங்கள் கடுமையான வெயில் இருக்கும். அப்போ வியர்க்குருனால நிறைய பாதிப்பு வருது. அது சிலருக்கு சின்ன பாதிப்பாக இருக்கும், சிலருக்கு பார்த்தா அது அப்படியே சொரியாக வந்து ரத்தம்லாம் வந்து அந்த மாதிரிலாம் எது உடனடியாக இவங்க மருந்து மாத்திரைலாம் வாங்கி போடுறாங்க. உடனே அதுக்கு அந்த பவுடர் இந்த பவுடர்னு கெமிக்கல் பவுடர்லாம் அடிக்கிறாங்க. ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் வியர்க்குரு பிரச்சனைக்கு வந்து பவுடர்ஸ் அடிக்கிறாங்களோ இல்லை அலோபதியில் மருத்துவங்கள் எடுக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வருஷம் வியர்க்குரு வரும். யாரெல்லாம் இயற்கையான முறையில் சரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த வருடமும் பாதிப்பு குறைவாக இருக்கும், அடுத்தடுத்த வருடங்களையும் வரது குறைவாயிடும். என்னதான் வெயில் வந்தாலும் உடம்புல வேர்வை இல்லை, கழிவுகள் இல்லைன்னா சில பேருக்கு வேர்வை வராது. அதை மீறி வருதுன்னா உடம்புல அளவுக்கு அதிகமான கழிவுகள் இருக்குது, அது வரது நல்லது தான். ஒரு பக்கம் வேர்வை வரது நல்லது, ஆனாலும் அளவுக்கு அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும்போது உடம்பு அங்கங்கே பார்த்திங்கன்னா கொப்பளங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது, வேர்க்குரு எரிய ஆரம்பிச்சிருது. ஒரு சட்டை போட்டால் கூட, ஒரு குளிச்சா கூட, எங்கேயாவது போயிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா அந்த இடம் அரிப்பாயிடுது. அது வேர்க்குரு உடம்பு கையெல்லாம் கூட வந்துடுது, சில பேர் ரொம்ப முதுகெல்லாம் அப்படியே வந்துடுது, ரொம்ப பாதிப்பாயிடுறாங்க. அதுக்காக அப்போ என்ன பண்ணலாம் வீட்டு வைத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நொங்கு தான். நொங்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் நொங்கு தோல், இந்த நொங்கை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி அதுக்கப்புறம் குளிக்கணும். இது மாதிரி செய்யும்போது வியர்க்குரு இயற்கையான முறையில் அடங்கும். அதனால் நொங்கு வாங்குங்க, சாஃப்டாக இருந்தால் சாப்பிட்ருங்க, ஹார்டாக இருந்தால் அரைச்சி தேய்ச்சிருங்க. எப்படி இருந்தாலும் நொங்கு நமக்கு கண்டிப்பாக பயன் தரும். பனை மரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பனை மரம் நமக்கு பயனுள்ளதான விஷயந்தான். மட்டை ஒரு விஷயத்துக்கு பயன்படும், மரம் வரதுக்கு பயன்படும். அது மாதிரி நிறைய பனை மரத்தோட பயன் இருக்குது. அந்த நொங்கில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஹார்டாக இருக்குன்னு சில பேர் கோவத்தில் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, நொங்கு பற்றி ஏற்கனவே நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னாங்க, நல்லா தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது, ஆனால் மெல்ல முள்ளங்கன்றான். மெல்ல முள்ள என்ன பண்ண முடியும்? அதாவது உணவை 2 விதமாக பயன்படுத்துங்க. ஒன்று இன்டேக் எடுங்க, இல்லை எக்ஸ்டர்னலுக்கு பயன்படுத்துங்க. நொங்கு நல்லா இருந்தால் அரைச்சி சாப்பிட்ருங்க, இல்லை கடித்து சாப்பிட்ருங்க. இல்லைன்னா அதை அரைச்சி இல்லை அதை தோலோடு போட்டு நல்லா ஒரு ஓட்டி அம்மிலேயோ மிக்சிலேயோ போட்டு அடித்து உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ங்க. தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி. அது வந்து வேர்க்குரு வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணும். அது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம், எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் வராது. சிலருக்கு குளிர்ச்சி ஒத்துக்காதவங்களுக்கு வேணால் ஏதாவது பாதிப்பு காட்டும், அதனால் பயப்பட வேண்டாம். இயற்கையான ஒரு முறை தான் வியர்க்குருக்காக. அதனால் இந்த பவுடர்ஸ் பயன்படுத்துறது, அது குழந்தைங்களுக்குலாம் பேசும்போது நம்மள்ட்ட சில பேர் ஃபோன்லேயே வாட்ஸ்அப்லேயே சொல்கிறாங்க, ஐயோ சார் என் பிள்ளைக்கு இப்போயே வேர்க்குரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒன்றுமே முடியல, உடம்பு ஃபுல்லாக பவுடர் தான் தேய்ச்சி வச்சுருக்காங்கிறாங்க. நீங்கள் பவுடர் தேய்ச்சி வச்சிங்கன்னா திரும்ப வரும், அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி வேர்க்குரு பவுடரை ஆராய்ச்சி பண்ண ஒரு நிறுவனம் சொல்லிச்சு, குழந்தைங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற குழந்தைங்களுக்கு வேர்க்குருக்காக அவங்களுக்கு கேன்சர் வருது அப்படின்லாம் ஆராய்ச்சியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு கெமிக்கல்களை தவிர்க்க முடியும் தவிர்க்குங்க, இயற்கையாக வாழுங்க. வேர்க்குருக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறைய மருத்துவ குறிப்புகள்லாம் போடுவேன். இயற்கையாக வாழ கற்றுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் 2 அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.